பாத்தியாம்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி மான் மாதிரி துள்ளி குதிச்சிட்டு இருந்தா, கல்யாணம் ஆன அப்புறம் பொட்டிப்பா மாதிரி அடங்கிவிட்டா பாத்தியா? அதாம்ல பொம்பளைங்கள. சும்மா நீ இப்படி இருந்தா நல்லா இருக்காதுல, சரியில்ல? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்ல. உங்க வாழ்க்கையில எல்லா சௌரியங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னு நான் அந்த பரம கல்யாணம் வேண்டுகிறேன். என்னல? ஆமாங்க மகேஷே, கூடிய சீக்கிரமே நீங்க 2 பேரும் 3 பேரா மாறிடணும். ஆமாம்ல. ஆமா சும்மா இருக்க மாட்டா. எதுக்கு நீ அம்மா போட்டு கோச்சிட்டு நிக்க? இல்ல நாங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்ச 10வது மாசத்துலயே உன்னை பத்தி என் கையில கொடுத்துட்டா. பாத்தீங்களா, மருமக வெக்கப்பட வேண்டியது மக வெக்கப்படுறான். ஏன் மருமக போல்டான பொண்ணுல? நீ நினைச்சது சாதிச்சுட்டல, விவரமான ஆள்ட. ஐயோ மாமா, உங்க சப்போர்ட் இல்லாமையா என்ன மருமகளை ஆக்கிட்டு தான் மறுவேளை பாப்பேன்னு இருந்தீங்க. அதே மாதிரி முடிச்சு வச்சிட்டீங்கல்ல. இருந்தாலும் உனக்கு தைரியம் அதிகம்மா. நீ மட்டும் எங்களை நம்பி வெளியில வரலன்னா எங்க கதை கந்தலா இருக்கும். ஆமாம்ல ஆமாம்ல. இல்லனா இந்த ஆண்டியப்பன் குடும்பமே ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்ல. சும்மா மூஞ்சி இப்படி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதல. நடந்தது நடந்து போச்சு. இது நம்ம வீடு, வந்துட்டல, சந்தோஷமா இருக்கணும். அவர் உங்க அப்பா தானே. ஏதோ தப்பு பண்ணதுக்கு கோச்சிட்டு இருப்பாப்ல. அப்புறமா மனசு மாதிரி ராசி ஆயிடுவாங்க. ஏதோ நடந்தா சரிதான். பாரு, பழசெல்லாம் மறந்துபிட்டு சந்தோஷமா குடும்பத்தை நடத்தும், சரியா? கண்டிப்பாப்பா. வணக்கம் சங்கா. மாதவன் இல்லையா? சொல்லி அனுப்பியிருக்க சார், இப்போ வந்துடுவார். பாவம் மாதவன். அவரோட நல்ல மனசுக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்கவே கூடாது. சடங்கு சம்பிரதாயம்னு வாழற மனுஷனுக்கு இப்படி ஒரு தலைகுனிவை எப்படிதான் தாங்கிக்க போறாருன்னு எனக்கு தெரியல. சார், உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். இப்ப மாதவன் சார் வந்தா நாம மறுபடியும் இதை பத்தி பேச வேண்டாம். பாவம், ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருப்பார் சார். நாம பேசி மறுபடியும் அவரை நோகடிக்க வேணாம். இப்போதைக்கு அவருக்கு ஒரே மருந்து பகவான் கைங்கரியம் மட்டும்தான். வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. போலாம். வா கோபி. மாதவன் சார் வந்துட்டாரு. நான் லேட்டா வந்ததுக்கு தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடணும். என்ன சார் மன்னிப்பு அது இதுன்னு உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இந்த பாருங்க மாதவன், நீங்க இப்படி எல்லாம் பேசப்படாது. தெய்வ நிந்தனை வேண்டாமே. என்னை என்ன பண்ண சொல்றேன் மாமா? இப்ப நான் சொல்ல போறது கேட்டு நீங்க யாரும் பதற்றப்படவோ வருத்தப்படவோ கூடாது. எதுக்கு தேவையில்லாம பீடிகை போட்டு பேசிட்டு இருக்கேள்? மாமா, நீங்க பெரியவாள், சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்திலையும் கரகண்டவாள். கோயில் காரியத்தை நீங்க எடுத்து நடத்தி வைங்கோ. நான் விலகின்றேன். என்ன என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சார், என்ன பேசுறீங்க? ஐயா, நான் ரொம்ப படிக்கல, இருந்தாலும் சொல்றேன். இந்த தீட்டு தோஷம் இதெல்லாம் ஆசாமிக்கு தான் ஐயா, சாமிக்கு இல்லையா. ஐயா, நீங்க விலக கூடாதியா. இப்போ நம்ம மகேஸ்வரி கல்யாணம் பண்ணிட்டு புக்காத்துக்கு போயிருக்காள, அவள்லாம் ரொம்ப நல்ல மனுஷா. உங்க வாயால உங்க பொண்ணு மகேஸ்வரிய வாழ்த்தலைனாலும் பரவாயில்ல, ஆனா அவளை சபிச்சிடாதேள். சார், எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு நீங்க போய் கோயில் வேலையை பாருங்க சார். மாப்பிள்ளை பையன் ரொம்ப தங்கமான பையன், உங்க பொண்ணை பத்திரமா பார்த்துப்பான். நீங்க பொண்ணை பத்தி கவலையே படாதீங்க. சரி, எல்லாம் பகவான் சங்கல்பம். நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். சந்தோஷம் சார். மகேஸ்வரி, நான் கூப்பிட்டதும் காதல விழலையா இல்ல விழாத மாதிரி நடிச்சியா? இல்ல இவன் தானே கூப்பிடுறான், நாம ஏன் இவனுக்கு தேவையில்லாம ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு கேர்லெஸ்ஸா இருந்தியா? என்னடா வேணும் உனக்கு? என்ன இவ்வளவு கூலா கேக்குற மகேஸ்வரி? சும்மா நடிக்காதடா. பாத்தியா, விதவிதமான பூக்கள், இதயத்தை வருடுற சுகந்தமான காத்து, வாசனையா வர்ற ஊதுபத்தி புக. மகேஷ், ஐம் டேம் டயர்ட் மகேஷ். ஆமா, நிறைய சினிமா பாப்பியா? இல்ல பூ அது இதுன்னு ரொம்ப பேத்துற. லைஃப மீனிங்லெஸ் ஆக்காத மகேஷ். இன்னைக்கு என்ன நாள்னு தெரிஞ்சே நான் கலாய்க்கிறேல மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட், நீ ஏன் இப்படி பண்ற? சோ வாட் மகேஷ், சோ வாட்? எப்பயும் போல நம்ம லைஃப்ல வர ஒரு இரவு, அவ்வளவுதான். இதுல என்ன விசேஷம் இருக்கு? கொண்டாடுற அளவுக்கு எதுவும் இருக்கிறதா எனக்கு தோணல. என்ன பேச மாட்டேங்கிற? ஆசாசியா உன் பக்கத்துல உட்காந்துட்டு கதை பேசுவேன்னு எதிர்பார்த்தியா மகேஷ்? கதை பேச வேணாம், கொஞ்சம் கனிவா பேசலாம்ல. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த லவ், ரொமான்ஸ், இது எல்லாமே பொய்யா மகேஸ்வரி?